ஒரு 7 மணிக்கும் 6:30 மணிக்கு 8 மணிக்கு ஓடக்கூடிய குழந்தைக்கு பல நேரங்களில் காலை உணவே கிடையாது. சாப்பிட மாட்டேன், இல்லைன்னா நேரம் இல்லை, ஏதோ வகையில் ஓடுது. அதனால தான் அரசாங்கம் ஒரு எப்படியாவது காலை உணவு மூலமாக கொஞ்சம் புரதத்தையும் கொஞ்சம் சத்தையும் கொடுக்க வேண்டும் என்று காலை உணவு திட்டத்தை வலியுறுத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. நம் வீட்டில் நம் பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்குறோம் காலையில்? ரொம்ப அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, புரதச்சத்தை மிக மிக குறைவாக நம்ம கொடுத்துட்டோம். எல்லாம் ஃபில்லர் பூராமே கார்போஹைட்ரேட் தான். நம்ம இட்லி, இடியாப்பம், புட்டு, பொங்கல், கொழுக்கட்டை எது கொடுங்க. ஆனால் புரதம் எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்த்தா ரொம்ப குறைவு. புரதம் தான் நம்மளுடைய எதிர்ப்பாற்றலை, நம் தசையை வலுவாக வைக்கக்கூடியது புரதம் தான். அப்போ அந்த புரதத்தில் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு இந்த சிறுதானியங்களை வலியுறுத்துவதற்கான மிக மிக முக்கியமான காரணம் கொஞ்சம் புரதம் கூட. ரொம்ப கூடன்னு சொல்ல மாட்டேன். ஒரு அரிசியையும் கோதுமையையும் கம்பேர் பண்ணி இந்த பக்கம் கம்பையோ சோளத்தையோ இல்லை வரகையோ வச்சு பார்த்தோம்னா இதை விட